பழைய வழக்குகளோட நிலைமையில என்ன சார்? ஏன்னா இங்க இருக்க நிறைய பேர் இந்த வழக்குகளுக்காக வெளியில போயிட்டு வந்துருக்கீங்க. இப்ப பழைய வழக்கோட நிலைமை சரவணன் வழக்கு பழைய பிரச்சனைகள் அதுக்கு முக்கியத்துவம் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா கூட இருந்த அவ்வளவு நிர்வாகிகளும் இருக்கிறோம். ஐயா தான் மகனோட இணைஞ்சிட்டாரு. அதில் யாருக்குமே இங்கே இருக்கிறவங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அதுதான் எம்எல்ஏ சொன்னார். இப்போ ஐயா இணைஞ்சிட்டாலும் மொத்த கட்சி அப்படியே தான் இருக்குது. எல்லாரும் நாளை கூடி பேசணும். நம்மளோட அடுத்த கட்டம் என்ன, ஒரு கட்சிங்கிறது கொள்கை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கட்சிங்கிறது கொள்கை தான் கட்சி, கோட்பாடு தான் கட்சி, இலக்கு தான் கட்சி, லட்சியம் தான் கட்சி. அதை சொல்றவர் தலைவர், வழிபடுறவர் தொண்டை. இதுதான் கட்சி பத்தி புரிஞ்சுக்கணும். கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, செயல் திட்டங்கள் இருக்குது, இலக்குகள் இருக்குது. நம்ம அடைய வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஐயா எவ்வளவோ வேலை திட்டங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் அப்படியே இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணலான்னு நாளைக்கு பேசுவோம். வர்றவங்க அதிகபட்ச பேர் என்ன விரும்புறாங்க, என்ன சொல்றாங்க, அந்த ஃபார்மேட் கூட அதுல எல்லாருமே பேச முடியாதுல்ல. அதுதான் அவர் சொன்னாரு. எப்படி என்ன சொன்னார்னா, பேசுறவங்க வாய்ப்பு இருக்கவங்க பேசுவாங்க, மற்றவங்களுக்கு அதுக்கான துண்டு சீட்டு கொடுத்து அவங்க கிட்ட கருத்தையும் வாங்கிடுவாங்க. அதை பரிசீலனை பண்றதுக்கு ஒரு சில நாள் தேவைப்படும் தானே. அதை பரிசீலனை பண்ணி அந்த ஃபார்ம் கூட ஆமா ஆமா ஐயா ஐயா நடத்திய கட்சி. ரொம்ப சந்தோஷம். நாளைக்கே எல்லாம் வாங்க, வந்து பத்திரிகையாளர்லாம் வந்து இந்த செய்தி சேகரிச்சு ஒரு எப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை குரலாக கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் உழைத்த மருத்துவர் ஐயா அவர்கள் அரசியல் துறவரம் மூன்றதுனால தான் இந்த கூட்டத்தை நாங்கள் கூட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமே தவிர இதில் வேற ஒன்றும் கோஷ்டி குழப்பம் அந்த மாதிரியான நிகழ்வுகள் எதுவும் இல்லை. நன்றி. அது ஃபார்ம் கொடுப்பான். அது நீ அவங்ககிட்ட தான் கேட்கணும். கொடுப்பா.